அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வின் மிக பெரும் உதவியின் காரணமாக இம்முறை புனித ரமலானுடைய காலப்பகுதியிலே அல் குர்ஆன் கூறக்கூடிய அழகிய சரித்திரத்தை நாம் படித்து வருகின்றோம். அந்த வகையிலே அந்த அழகிய சரித்திரம் விவரிக்கப்படக்கூடிய சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தின் 69 வசனங்களை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய தொடர் 9 வழியாகவும் இன்னும் சில விடயங்களை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்னவென்றால், எகிப்து மற்றும் அதை சூழ இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே பஞ்சம் உருவாகக்கூடிய சமயத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெற்றோர் சகோதரர்கள் எந்த பகுதியிலே இருந்தார்களோ அந்த பகுதியிலும் அதே நிலைமை காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த சகோதரர்கள் எகிப்தை நோக்கி வருகை தருகின்றார்கள். வந்த இடத்திலே அங்கு அமைச்சராக காணப்படக்கூடிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரென்று தெரியாமலே அறிமுகமாகிக் கொள்கின்றார்கள். இவர்கள் தமது சகோதரர்கள்தான் என்பதனை அறிந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நல்ல முறையிலே கவனித்து, அடுத்த முறை வருகிற போது உங்கள் தந்தை வழி சகோதரர் ஒருவர் இருக்கிறார் என்பதாக கூறினீர்கள், அவரையும் அழைத்து வாருங்கள், இல்லையென்றால் இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த தானியங்களும் தரப்பட மாட்டாது என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். இதைத் தொடர்ந்து அந்த சகோதரர்கள் தமது ஊரை நோக்கி திரும்பிச் சென்று அடுத்த முறை செல்கிற போது சகோதரரை அழைத்து செல்வதற்கு அனுமதி கோருகின்றார்கள். உடனே அந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அனுமதி கோரலை மறுத்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு தாம் பெற்று வந்த பொருட்களை எடுத்து வைக்க முனைந்த போது தாம் கொண்டு சென்ற பொருட்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதை அவதானித்த அவர்கள் தந்தையிடம் அந்த விஷயத்தை காட்டுகின்றார்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த முறை நீங்கள் உங்களது சகோதரரை அழைத்து செல்வதாக இருந்தால்
ஒரு சத்திய பிரமாணத்தை செய்து தந்துவிட்டு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியபோது அவர்களும் அந்த சத்தியத்தை செய்துவிட்டு தமது சகோதரரை அழைத்து செல்கின்றார்கள். இப்படி செல்கிற போது தனது மகன்மார்களுக்கு அனைவரும் ஒரே வாயிலினால் நுழையாமல் வெவ்வேறு வாயில்களால் நுழையுங்கள் என்று புத்திமதி சொல்லி தந்தை அனுப்பி வைக்கின்றார். இனி 11 சகோதரர்களும் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வருகை தருகின்றார்கள். அந்த அமைச்சரவைக்குள் 11 சகோதரர்களும் நுழைந்தபோது தனது உடன் பிறந்த சகோதரர் புனியாமீன் அவர்களை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கின்றார்கள். தன்னோடு கூட பிறந்த சகோதரரை முழுமையாக கொண்டாடுவதற்குரிய ஒரு சூழ்நிலை இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே மறைமுகமாக ஒரு இடத்திலே வைத்து தான் உம்முடைய சகோதரர் யூசுப் என்பதனை அறிமுகப்படுத்திவிட்டு, உனது ஏனைய சகோதரர்கள் எனக்கு செய்த அந்த அநியாயத்தை பற்றி நீ கவலைப்படாதே என்று சொல்லி அவர்களை உட்கார வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமையை நாம் கொஞ்சம் உணர வேண்டும். தான் சிறுவராக இருந்தபோது தனது பெற்றோர், தனது சகோதரர்கள், தனது மொத்த பாசத்தையும் இழந்துவிட்டு அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் பல்வேறு சோதனைகளிலே சிக்குண்டு விட்டு கணகாலம் கழித்து தனது கூட பிறந்த சகோதரரை பார்க்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாம இருந்தாலும் அவர்களை எங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு தானாக ஏற்படும். வந்த சகோதரர்கள் மீண்டும் புறப்பட்டு விட்டால் தனது உடன் பிறந்த சகோதரரும் சேர்ந்து புறப்பட்டு விடுவார். பாசம் என்ற அந்த பகுதியை முழுமையாக இழந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தனது கூட பிறந்த சகோதரரை தம்மோடு வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு உபாயத்தை கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு சிந்தனையை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்டு விடுகின்றான். அவர்களும் அதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். என்ன நடக்கிறது? ஃபலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம், வந்த சகோதரர்கள் ஏற்கனவே சொல்லிச் சென்ற பிரகாரம் தனது இளைய சகோதரரையும் கூட்டி வந்த காரணத்தினால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தானியங்களை எல்லாம் வழங்கிவிட்டு அவற்றை வழங்கிவிட்டு இந்த புனியாமீன் அவருடைய அந்த பொருட்கள் தானியங்களையும் அந்த அமைச்சரவையிலே வேலை புரியக்கூடிய பணியாட்கள் கட்டிவிடுகின்றார்கள். இப்படி விஷயமெல்லாம் முடிந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுகின்ற போது ஜஅல ஸிகாயத ஃபீ ரஹ்லி அஹி, இந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்றால், தனது கூட பிறந்த சகோதரர் புனியாமீனின் பொதியை அவிழ்த்து அந்த அமைச்சரவையிலே காணப்பட்ட ஒரு பெருமதியான பாத்திரத்தை அந்த பொதிக்குள் தெரியாமல் போட்டு விடுகின்றார்கள். அதாவது யாருக்கும் தெரியாமல் அதனை அதிலே போட்டு விடுகின்றார்கள்.
ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத காரணத்தினால் வந்த அந்த ஒட்டக கூட்டத்தினர், அதாவது நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் தானியங்களை பொதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்படுகின்றார்கள். இப்பொழுது புனியாமீனும் அவர்களோடு சேர்ந்து புறப்படுகின்றார். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனது பணியாட்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே விஷயத்தை சொல்லிவிடுகின்றார்கள். உடனே அங்கிருந்த வேலையாட்களில் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், ஒட்டக கூட்டத்தாரே, நீங்கள் திருடிக் கொண்டு செல்கிறீர்கள், நிச்சயமாக நீங்கள் திருடர்கள் என்று சப்தமாக ஒரு அழைப்பை விடுக்கின்றார். قالوا واقبلوا عليهم ماذا تفقدون. ஊருக்கு செல்ல புறப்பட்ட அந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களில் யாரும் திருடவில்லையே. உடனே அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். வந்து கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை, நீங்கள் எதனை காணாமல் தேடுகின்றீர்கள், எது திருட்டு போய்விட்டது என்று விசாரிக்கின்ற போது, காலு நஃப்கிது சுவா அல் மலிக், உடனே அங்கிருந்த பணியாட்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அரசருடைய ஒரு தங்க குவளை காணாமல் போய்விட்டது. இந்த நேரத்திலே உங்களை தவிர வேறு யாரும் இந்த இடத்திற்கு வரவில்லை. எனவே யார் எடுத்திருப்பார்? உங்களில் யாராவது தான் இதனை எடுத்திருக்க வாய்ப்பிருக்கிறது. வலிமன் ஜாஅ பிஹி ஹிம்லு பஈர் வ அன பிஹி ஸஈம். இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இடத்திலே அந்த பணியாட்கள் வழங்குகிறார்கள். எப்படி? உங்களிலே யாராவது ஒருவர் அந்த குவளையை திரும்ப கொண்டு வந்து தந்தால் மேலதிகமாக ஒரு ஒட்டக சுமை அவருக்கு கொடுக்கப்படும். இன்னும் ஒரு தானிய பொதி மேலதிகமாக கொடுக்கப்படும். இதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று ஒரு பணியாள் அந்த இடத்திலே சொல்கின்றார். உடனே இவர்கள் பார்க்கின்றார்கள், இவர்கள் வந்ததே தமது ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சம் பிடித்த நிலைமைக்காக. இத்தனைக்கும் தமது பெற்றோர் தம்மை நம்பாமல் சத்திய பிரமாணம் செய்துவிட்டு வேறு வந்திருக்கிறார்கள். இவர்களது உள்ளத்திலே கடுகளவும் ஒரு தவறான சிந்தனை இப்போது கிடையாது. சொல்கிறார்கள், காலு தல்லாஹி லகத் அலிம்தும் மா ஜினா லினுஃப்ஸித ஃபில் அர்ள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கே தெரியும் எங்களுடைய நிலைமை என்னவென்று. மா ஜினா லினுஃப்ஸித ஃபில் அர்ள், நாம் இங்கு வந்து குழப்பம் செய்வதற்கு நாம் வரவில்லை. வமா குன்னா சாரிகீன், மேலும் நாங்கள் திருடர்களும் அல்ல, இப்படி ஒரு வேலையை நாம் செய்யவே இல்லை என்று அந்த இடத்திலே அந்த சகோதரர்கள் அனைவரும் ஒன்றுபட கூறுகின்றார்கள். எனவே இப்படி அந்த சகோதரர்கள் சொல்ல, அந்த அமைச்சரவையிலே வேலை புரியக்கூடிய பணியாட்கள் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன பேசினாலும் ஒரு தங்க குவளை இங்கு தவறி இருக்கிறது, அதற்கு ஒரு வழி வர வேண்டும். அவரவரது நியாயத்தை பற்றி பேசுவதிலே அர்த்தமில்லை.
அடுத்த கட்டமாக இவர்களது பொதிகளை, இவர்களது சுமைகளை இப்பொழுது ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. காலு ஃபமா ஜஸாஉஹு இன் குன்தும் காதிபீன். உடனே இந்த இடத்திலே அந்த வேலையாட்கள் கேட்கின்றார்கள், சரி, நீங்கள் குழப்பம் செய்வதற்கு வரவில்லை, நீங்கள் திருடவும் இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் அதற்குரிய தண்டனை என்ன? உங்களில் யாராவது ஒருவர் அதனை திருடி இருந்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்று நீங்களே சொல்லுங்கள். ஆடு ஜஸாஉஹு மன் உஜித ஃபீ ரஹ்லிஹி ஃபஹுவ ஜஸாஉஹு. இந்த இடத்திலே என்ன கேட்கப்படுகிறது என்றால், இந்த சகோதரர்கள் வாழக்கூடிய அந்த கனான் என்ற அந்த பகுதி இருக்கிறது, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சட்டம் என்ன என்பதுதான் அந்த வேலையாட்களினால் வினவப்படக்கூடிய கேள்வி. நீங்கள் இப்படி ஒரு குற்றத்தை செய்தால் அதற்கு என்ன தண்டனை கொடுப்பீர்கள்? உடனே அவர்கள் சொல்கிறார்கள், ஜஸாஉஹு மன் உஜித ஃபீ ரஹ்லிஹி ஃபஹுவ ஜஸாஉஹு. இதற்குரிய தண்டனை என்னவென்றால், நீங்கள் எங்களது பொதிகளை தாராளமாக பரிசோதியுங்கள். எவரது பொதியிலே அந்த பொருள் காண கிடைக்கிறதோ அவர்தான் தண்டனை ஆவார். அதாவது அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அவரை ஒரு அடிமையாக பிடித்துக் கொள்ளலாம், அல்லது அவரை வேதனை செய்யலாம், அவர்தான் அதற்கு தண்டனை. அதை விட்டுவிட்டு பணங்களை கொடுத்துவிட்டு தப்பித்துக் கொள்வது, இந்த வழியெல்லாம் இப்படி ஒரு நடைமுறை அன்று அந்த காலத்திலே கிடையாது. யாரது பொதியிலே அந்த பொருள் காணப்படுகிறதோ அவர்தான் தண்டனைக்குரியவர் ஆவார். அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற விடயத்தை அந்த இடத்திலே முடிவு செய்து கொள்கின்றார்கள். فَبَدَأَ بِأَوْعِيَتِهِمْ قَبْلَ وِعَاءِ أَخِيهِ. இப்பொழுது இந்த அனைத்தையும் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நடக்கக்கூடிய இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் அந்த இடத்திலே தொடர்ந்து நடைபெறுகிறது. முடிவு வந்த பிறகு நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு பொதிகளாக பரிசோதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இவர்களுக்கு நன்கு தெரியும் தான் வைத்தது தனது உடன் பிறந்த சகோதரரின் பொதியில் என்று. எனவே அவரது பொதியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஏனைய ஒவ்வொரு சகோதரர்களின் பொதிகளாக அவர்கள் பரிசோதிக்கின்றார்கள். 10 சகோதரர்களின் பொதியிலும் தேடி பார்த்தால் அப்படி எந்த ஒரு குவளையும் கிடையாது. இறுதியாக என்ன செய்கிறார்கள் என்றால், தனது உடன் பிறந்த சகோதரர் புன்யாமீன் அவர்களுடைய பொதியை திறக்கின்றார்கள். அங்கே தங்க குவளை காணப்படுகிறது, அந்த பாத்திரம் காணப்படுகிறது. சும்மஸ்தஹ்ரஜஹா மின் விஆஇ அஹி. கடைசியிலே தனது கூட பிறந்த சகோதரரின் அந்த மூட்டையிலிருந்து, அந்த பொதியிலிருந்து அந்த தங்க குவளையை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் வெளியாக்கி எடுக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான், கஸாலிக கித்னா லி யூசுஃப. ஒருவேளை இது என்ன யூசுப் செய்யக்கூடிய காரியம் என்று நாம் யோசிக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இப்படி ஒரு உபாயத்தை யூசுஃபுக்கு நாமே கற்றுக் கொடுத்தோம். இது எமது
ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்த ஒரு அம்சமாகும். ஏன்? மா கான லியஹுத அஹாஹு ஃபீ தீனில் மலிக் இல்லா அன் யஷா அல்லாஹ். இந்த யூசுப் அந்த இடத்திற்கு வேண்டுமானால் பெரிய ஒருவராக இருக்கலாம், அமைச்சர். ஆனால் அவருக்கும் மேல் அரசர்கள் இருக்கின்றார்கள். அந்த எகிப்து நாட்டுக்கு ஒரு அரசர் இருக்கின்றார். எகிப்து நாட்டு சட்டப்படி ஒருவர் களவு செய்தால் அவரை பிடித்துக் கொள்ள முடியும் என்று அனுமதி கிடையாது. இந்த சட்டம் எங்கே என்றால், கனான் என்ற அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அவர்களது சகோதரர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கிறது, அங்கேதான் இந்த சட்டம். இங்கு அப்படி ஒரு சட்டம் கிடையாது. அல்லாஹ் செய்யக்கூடிய ஏற்பாடு என்னவென்றால், இந்த யூசுஃபுக்கு இவ்வளவு காலம் பாசத்தை இழந்தவருக்கு தனது கூட பிறந்த சகோதரரையாவது கூட வைத்துக் கொள்ள இடமளிக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய திட்டம் என்னவென்றால், முதலிலே யூசுஃபே, நீங்கள் உங்களது சகோதரின் பொதியிலே இப்படி ஒரு விஷயத்தை வைத்து விடுங்கள். இரண்டாவது ஏற்பாடு என்ன? பணியாட்களுக்கும் சகோதரர்களுக்கும் மத்தியிலே சம்பாஷணை. அந்த இடத்திலே வரக்கூடிய முடிவு, யார் திருடராக இருந்தாரோ அவர்தான் அதற்கு தண்டனை ஆவார். இந்த அடிப்படையிலே என்ன நடக்கிறது? எகிப்து நாட்டு மன்னரின் அரசாட்சிக்கு கீழ் அந்த நாட்டின் சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயம் நடைமுறைக்கு வருகிறது. மா கான லியஹுத அஹாஹு ஃபீ தீனில் மலிக் இல்லா அன் யஷா அல்லாஹ். இப்படி ஒரு ஏற்பாடை செய்தாலே ஒழிய வேறு எந்த வகையிலும் அந்நிய நாட்டு ஒரு மனிதரை இந்த நாட்டிலே வைத்துக் கொள்ள முடியாது. நபி யூசுஃபுக்கு சொல்ல முடியாது, இவரது கூட பிறந்த சகோதரர், இவர்களெல்லாம் என்னை பால் கிணற்றிலே ஒரு காலத்திலே தள்ளினார்கள் என்று வியாக்கியானம் கொடுக்கவெல்லாம் முடியாது. அதை யாரும் நம்ப மாட்டார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அதற்குரிய ஏற்பாடை செய்து கொடுக்கிறார். நர்ஃபஉ தரஜாத்திம் மன் நஷா வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நாம் யார் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்குரிய அந்தஸ்துகளை நாம் உயர்த்தி கொடுப்போம், அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுப்போம். வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேல் இன்னும் அறிவாளிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய ஒரு நியதியை இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றார். எனவே நாட்டு சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயம் இறைவனின் திட்டத்தின் அடிப்படையிலே அந்த இடத்திலே நடந்தேறுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது கூட பிறந்த சகோதரரின் பொதியிலிருந்து அந்த பொருளை வெளியேற்றுகிறார்கள். இதனை ஏனைய 10 சகோதரர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உடனே இவர்கள் சொல்கிறார்கள், காலு இன் யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுன் லஹு மின் கபில். உடனே அந்த இடத்திலே சொல்லிவிடுகின்றார்கள், என்னதான் ஒரு மனிதனுக்கு சிரமமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சில இடங்களிலே அவனது சொந்த புத்தியை காட்டி விடுவான். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு மத்தியிலே அந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பார், திருடி இருக்கின்றான், எங்களோடு கூட வந்து இவன் திருடி இருக்கின்றான். இவன் திருடி இருக்கிறான் என்றால் இவனுடைய
உற்ற சகோதரன் யூசுப் ஏற்கனவே அவர்கள் பால் கிணற்றிலே தள்ளியவர். அவனும் திருடித்தான் இருப்பான். எங்களுக்கு அந்த பழக்கங்கள் இல்லையே. இவன் திருடி இருந்தால் இவனுடைய சகோதரனும் அப்படித்தான் இருப்பான் என்று அமைச்சருக்கு முன்னிலையிலேயே அவர்கள் சொல்கின்றார்கள். அமைச்சர் யார்? அமைச்சர் தான் யூசுப். அதை புரிந்து கொள்ளாமல் அந்த இடத்திலே இப்படி வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார்கள். فَأَسَرَّهَا يُوسُفُ فِي نَفْسِهِ وَلَمْ يُبْدِهَا لَهُمْ. நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னை பற்றி இவர்கள் பேசக்கூடிய அந்த கேவலமான வார்த்தையை நேருக்கு நேர் செவிமடுக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யூசுப் தனது உள்ளத்திலே இப்படி சொல்லிக் கொண்டார். அதனை அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. கால் அன்தும் ஷர்ரும் மகானா, நீங்கள் படு மோசமானவர்கள், நீங்கள் எல்லாம் மனிதர்களா என்ற அமைப்பிலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனது உள்ளத்திற்குள் சொல்லிக் கொள்கின்றார்கள். வல்லாஹு அஅலமு பிமா தஸிஃபூன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பழி சுமத்துகிறீர்களோ இதனை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அந்த இடத்திலே தனக்கு தானே பொறுமையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இப்படி விஷயம் நடந்தேறுகிறது. இப்பொழுது முடிவு என்ன? புனியாமீன் வெளிப்படையிலே அவர் ஒரு திருட்டை செய்திருக்கின்றார். அவர்தான் திருடி இருக்கின்றார். இவர்கள் ஏகோபித்த முடிவின் அடிப்படையிலே அவர் இந்த அமைச்சரவையிலே அடிமையாக அவர் வைக்கப்படுவார். இனி இவருக்கு இந்த ஊரை விட்டும் வெளியே செல்ல முடியாது. ஆனால் இந்த சகோதரர்களை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தனது தகப்பனிடம் குற்றவாளிகள், இம்முறை வருகிற போதும் ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டு வந்திருக்கின்றார்கள். இனி அவர்களது சிந்தனை வேலை செய்கின்றது. காலு யா அய்யுஹல் அசீஸ், விஷயம் பிடிபட்டு விட்டது. இனி அடுத்த கட்டம் சிபாரிசு செய்கின்றார்கள். யா அய்யுஹல் அசீஸ், அமைச்சரே. யாரை அழைக்கின்றார்கள்? நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே. எப்படி? இன்ன லஹு அபன் ஷைഖன் கபீரா, அமைச்சரே இவருக்கு ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் இருக்கின்றார். ஃபஹுத் அஹதனா மகானஹு, இந்த விஷயத்தை எல்லாம் அவருக்கு தெரிந்தால் அவர் ரொம்ப கவலைப்படுவார். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதை சொல்லவில்லை. நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், எங்களில் ஒருவரை இவருக்கு பதிலாக எடுத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. இன்னா நராக மினல் முஹ்சினீன், நிச்சயமாக நாம் ஒரு நல்ல மனிதராக உங்களை காண்கின்றோம் என்று அந்த சகோதரர்கள் அந்த இடத்திலே மேன்முறையீடு செய்கின்றார்கள். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வினோதமான விடயம் என்னவென்றால், தவறான மனிதர்களுடைய ஒரு நடத்தை இந்த இடத்திலே வெளிப்படுகிறது. எப்படி? யூசுஃபை பற்றி இவர்கள் வர்ணிக்கிறார்கள். யூசுஃபா, அவர் ஒரு திருடர், அவன் ஒரு கள்ளன். இவன் கள்ளனாயிருந்தால் இவன் சகோதரனும் கள்ளனாக தான் இருப்பான். இது பின்னால் பேசுகின்றார்கள். அதே யூசுஃபுக்கு முன்னால் சொல்கிறார்கள், அமைச்சரே உங்களை நாம் நல்ல மனிதராக காண்கின்றோம், உங்களை நல்ல மனிதராக நாம் காண்கின்றோம். எனவே இதுதான் ஒரு தவறான
சிந்தனையுள்ள மனிதர்களின் நடவடிக்கைகள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இறுதியாக ஒரு சிபாரிசை செய்திருக்கிறார்களே, என்ன? அவரை விட்டுவிடுங்கள், எங்களில் ஒருவரை அவருக்கு பதிலாக வைத்துக் கொள்ளுங்கள். கால் மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. மஆதல்லாஹி அன் நஅஹுத இல்லா மன் வஜத்னா மதாஅனா இந்தா. எப்படி? யாருடைய பொதியிலே நாம் பொருளை பெற்றுக்கொண்டோமோ அவரை தவிர அடுத்தவர்களை எடுத்துக் கொள்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னா இதன் லவாலிமூன், அப்படி நாங்கள் செய்தால் வெளிப்படையிலே நாங்கள் அநியாயக்காரர்களாக இருப்போம். இது அல்லாஹ்வுடைய திட்டம், அது வேறு விஷயம். வெளிப்படையிலே என்ன நடந்திருக்கிறது? திருடிய மனிதர் பிடிபட்டிருக்கின்றார். உண்மையில் அது திருட்டும் அல்ல, பிடிப்பட்டவருக்கு தண்டனை கிடைக்க போவதும் அல்ல. ஆனால் பொருள் எந்த பொதியிலே இருந்ததோ அவரை விட்டு வேறொருவரை எடுத்தால் அது ஒரு அநியாயத்திற்குரிய செயல் என்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மேன்முறையீட்டை ரத்து செய்து விடுகின்றார்கள். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் சரி வராது. யாருடைய பொதியிலே பொருள் இருந்ததோ, தங்க குவளை இருந்ததோ, அவர்தான் குற்றவாளி, அவர்தான் பிடிக்கப்படுவார். முடிவாகிவிட்டது. இவர்களும் பேசி பேசி பார்க்கின்றார்கள், விடயம் சரி வருவதாக இல்லை. ஃபலம்மஸ்தைஅஸூ மின்ஹு ஹலஸூ நஜியா. இறுதியிலே அவர்கள் பேசி வேலை இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தவுடன் இந்த 10 சகோதரர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், சரி நாம் புறப்படுவோம், இதற்கு பிறகு பேசி வேலை இல்லை, அடுத்த கட்டத்தை பார்ப்போம் என்று அந்த அமைச்சரவை விட்டு வெளியே சென்று இந்த 10 பேரும் கூடி பேசுகின்றார்கள். قال كبيرهم ألم تعلموا أن أباكم قد أخذ عليكم موثقا من الله. உடனே அந்த 10 பேரும் கூடி பேசுகின்றார்கள். பெரியவர் ஆரம்பிக்கின்றார். பெரியவர் யார்? ஏற்கனவே ஐடியா கொடுத்தவர். பால் கிணற்றிலே தள்ளுவதற்கு அனுமதி கொடுத்தார் அவர். அவருடைய விஷயங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் வித்தியாசமாயிக்கும். கால கபீருஹும், பெரியவர் அந்த இடத்திலே சொல்கின்றார், அலம் தஅலமு, உங்களுக்கு தெரியாதா, அன்ன அபாக்கும் கத் அஹத அலைக்கும் மௌசிகம் மினல்லாஹ், உங்களுடைய தந்தை வரும்போது அல்லாஹ்வை கொண்டு உங்களிடம் ஒரு சத்திய பிரமாணம் வாங்கினார் அல்லவா, அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? وَمِنْ قَبْلُ مَا فَرَّطْتُمْ فِي يُوسُفَ, ஏற்கனவே யூசுஃபுடைய விஷயத்திலும் நீங்க செஞ்ச வேலை அவருக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு குற்றம் இருக்கிறது. இப்பொழுது அடுத்த பிரச்சனை, உங்களுடைய தகப்பனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், فَلَنْ أَبْرَحَ الْأَرْضَ حَتَّى يَأْذَنَ لِي أَبِي أَوْ يَحْكُمَ اللَّهُ لِي, நான் உங்களோடு வருவதாக இல்லை, நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், இந்த விஷயத்தை எல்லாம் தந்தை கேள்விப்பட்டு அவராக மன்னித்து என்னை வருவதற்கு அனுமதி அளிக்கும் வரை நான் இந்த நாட்டிலேயே இருக்க போகிறேன், இந்த ஊரிலேயே நான் இருக்க போகிறேன். தகப்பன் மன்னிக்கவில்லையா? அல்லாஹ் என்னுடைய விஷயத்திலே ஒரு முடிவை ஏற்படுத்தும் வரைக்கும், மரணம் ஏற்படும் வரைக்கும் நான் இங்கேயே இருந்துவிடப் போகிறேன். வஹுவ கைருல் ஹாக்கிமீன், தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே
அல்லாஹ்வை நினைப்பு பார்க்கக்கூடிய ஒரு வளமை சிலரிடம் இருக்கும். அந்த வகையிலே அவர் சொல்கிறார், அவன் தீர்ப்பளிப்பவர்களிலே சிறந்தவன், அவன் தீர்ப்பளிப்பவர்களிலே சிறந்தவன் என்று அந்த இடத்திலே சொல்லிவிடுகின்றார்கள். இர்ஜிஉ இலா அபீக்கும், இன்னும் சொல்லிக் கொடுக்கின்றார், உங்களது தகப்பனை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். ஃபகூலு, போய் சொல்லுங்கள், யா அபானா இன்னப்னக சரக் வமா ஷஹிதனா இல்லா பிமா அலிம்னா, தந்தையே உங்களுடைய மகன் திருடி விட்டார், எங்களுக்கு எது தெரியுமோ அதை தான் நாம் சாட்சி சொல்கிறோம். வமா குன்னா லில் கைபி ஹாஃபிலீன், மறைவான விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய திறன் எங்களுக்கு கிடையாது என்று உண்மையை சொல்லுங்கள். வஸ்அலில் கரியத்தல்லதி குன்னா ஃபீஹா, இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி நாம் எந்த ஊரை விட்டும் வருகிறோமோ அவர்களிடம் தந்தையே நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். வல்ஈரல்லதி அக்பல்னா ஃபீஹா, எங்களோடு வந்த ஒட்டக கூட்டத்திடமும் கேட்டு பாருங்கள். வ இன்னா லசாதிகூன், நாங்கள் உண்மையாளர்கள் என்று உங்களது தகப்பனிடம் போய் சொல்லுங்கள் என்று இவர் ஐடியா கொடுத்து அனுப்புகிறார். பாருங்கள், இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பொய்களை செய்வதற்கும் சூழ்ச்சிகளை செய்வதற்கும் தான் ஆதாரங்களை நாம் உருவாக்க வேண்டும். இரத்தம் பூசிய சட்டையை கொண்டு சென்றார்கள் யூசுஃபுடைய விஷயத்திலே, புனியாமீனுடைய விஷயத்திலே எந்த ஏற்பாடும் இல்லை. சகோதரர் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் போய் சொல்லுங்கள், நாம் வந்த அந்த ஊர்வாசிகளிடம் போய் கேட்டு பாருங்கள், வந்த ஒட்டக கூட்டத்திடம் கேட்டு பாருங்கள், நாம் எந்த பொய்யையோ சதியையோ செய்யவில்லை என்று இவர் சொல்லிக் கொடுக்கின்றார். சொல்லிக் கொடுத்து விட்டு இவர் அமைதியாக ஊரிலே உட்கார்ந்து கொள்கின்றார். அந்த மிகுதி 9 சகோதரர்களும் தனது தந்தையை நோக்கி புறப்படுகின்றார்கள். தந்தையை நோக்கி புறப்படுகின்றார்கள். அங்கே தந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா எப்போதும் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்துவிட்டு அதிலிருந்து தௌபா செய்யாமல் இருப்பானாக இருந்தால் ஏதோ ஒரு காலத்திலே அந்த விஷயத்தை முடித்து வைப்பான், அதற்குரிய தண்டனைகளை அவன் வழங்குவான். பாருங்கள், யூசுஃபை பால் கிணற்றிலே தள்ளிய போது ஐடியா கொடுத்த மனுஷன் இவர். இப்பொழுது நிலைமை என்னவென்றால், அவரை தட்டத்தனியாக விட்டுவிட்டு ஏனைய 9 பேரும் புறப்பட்டு விட்டார்கள். அதே போன்று இந்த ஒவ்வொருவரையும் பார்த்தால் இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே சீரழிந்து திரிகின்றார்கள். தேவைக்கு வருகிறார்கள். யாரிடத்திலே? தாம் தேவை இல்லை என்று யாரை தூக்கி வீசினார்களோ அவர்களை தேடி வரும்படி அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்கின்றார். சரி, வீட்டை நோக்கி செல்கின்றார்கள். தந்தையிடம் விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். தந்தையே, நாங்கள் சொல்வதிலே எந்த பொய்யும் இல்லை, எங்களை நம்புங்கள், உங்களது மகன் திருடிவிட்டான், உங்களது மகன் திருடிவிட்டான், எங்களுக்கு தெரிந்ததை தான் நாங்கள் சொல்லுகின்றோம், மறைவானவற்றை எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது. உடனே யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால் பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, இல்லை, இதை நான் நம்ப போவதில்லை. ஏற்கனவே ரெட் மார்க். இதை நான் நம்ப போவதில்லை. நீங்கள் ஏதோ இன்னொரு விஷயத்தை திட்டம் தீட்டி இருக்கிறீர்கள், இன்னொரு விஷயத்தை செய்திருக்கிறீர்கள். பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸபுருன் ஜமீல், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், நான் அழகிய முறையிலே பொறுத்துக் கொள்கிறேன்.
இது லேசான வார்த்தைகள் அல்ல. ஏற்கனவே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சனையிலும் செய்ய வழி இல்லாமல் இந்த தகப்பன் அதே வார்த்தையை தான் சொன்னார். இன்று வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கின்றார். அடுத்த ஒரு இழப்பு, அடுத்த ஒரு மகனை இழக்கின்றார். ஃபஸபுருன் ஜமீல், அழகிய முறையிலே நான் பொறுத்துக் கொள்கின்றேன். அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ. அந்த இடத்திலே ஒரு பொறுமை கொண்ட மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். யார் அனைவர்? ஆரம்பத்திலே யூசுப், பிறகு புன்யாமீன், வருகின்ற வழியிலே மூத்த சகோதரர், அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அந்த அல்லாஹ் யாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவன், நுண்ணறிவாளன் என்று நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், பொறுமையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அடுத்த மனிதர்களோடு நாம் வெளிப்படுத்த வேண்டிய அந்த பண்பு என்னவென்றால், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வின் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சரியான ஒரு தன்மை. وَتَوَلَّى عَنْهُمْ وَقَالَ يَا أَسَفَا عَلَى يُوسُفَ. அவர்களை விட்டும் தனியே வருகின்றார். யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை விட்டும் தனியே வருகின்றார். அவர்களுக்கு முன்னிலையிலே சொன்னார், அல்லாஹ் என்னிடம் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பான். தனியே வருகின்றார், அவர்களை விட்டும் விலகி வருகின்றார். வந்து சொல்கிறார், வகால் யா அஸஃபா அலா யூசுப், யூசுஃபுடைய விஷயத்திலே எனக்கு ஏற்பட்டுள்ள கவலையே என்று கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கின்றார். வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன், இவருடைய இந்த யூசுஃபை பற்றிய கவலையை அல்லாஹ் வர்ணிக்கிறான். அழுது 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 அவரது கண்களே குருடாகிவிட்டது. அவ்வளவு காலமும் அழுகின்றார். வஹுவ கலீம், அந்த அனைத்து அழுகையையும் பொறுத்து கொண்டு கவலையை தனது உள்ளத்திலே அடக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். நான் இந்த இடத்திலே சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், பொறுமை என்கிற போது அல்லாஹ்வின் முன்னிலையிலே தனிமையிலே நாம் எவ்வளவு அழுது தீர்த்தாலும் அதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பதே கிடையாது. அதே நேரத்திலே அடுத்தவர்களுக்கு முன்னிலையிலே சோகக்கதை வாசிப்பது ஒரு பொறுமைசாலியின் அழகல்ல. அந்த இடத்திலே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். இதைதான் நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு முன்னிலையிலே ஒருவாறாக, அவர்களை விட்டும் விலகி இன்னொருவாறாக நடந்து கொண்டதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை. இவர்கள் தனியே ஒதுங்கி கவலைப்படுவதை, கண்ணீர் வடிப்பதை, தினம் தினம் கண்ணீர் வடிப்பதை சகோதரர்களுக்கு இது தெரியாமல் இல்லை. ஆனால் அவர்களிடம் எதை பற்றியும் அவர் பேசுவதில்லை. قالوا تالله تفتأ تذكر يوسف حتى تكون حرضا أو تكون من الهالكين. இவர் அங்கே கவலைப்படுவது, அழுவது சகோதரர்களுக்கு கேட்கிறது. சகோதரர்களுக்கு கேட்கிறது. உள்ள காலமும் யூசுஃபை பற்றி கவலைப்பட்டார். அடுத்த சகோதரர்களையும் இழந்தவுடன் மீண்டும் புராணம் பாடுகிறார் என்ற ஒரு எரிச்சலிலே அவர்கள் சொல்கிறார்கள், தல்லாஹி தஃப்தஉ தذ்குரு யூசுப்,
நீங்கள் யூசுஃபை பற்றி நினைத்து 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 இருங்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹத்தா தகூன ஹரலன், இப்படியே நீங்கள் தள்ளாடும் வயசு வந்துவிடும். மற்ற எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்த மாட்டீர்கள். இதை பற்றி நினைத்து நினைத்தே உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிரும். அவு தகூன மினல் ஹாலிகீன், இப்படியே நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள், மரணித்து விடுவீர்கள் என்று அவர்கள் தனது தகப்பனிடம் பேசுகின்றார்கள். உடனே நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அனைத்தையும் அல்லாஹ்வின் புறம் இருந்து நன்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த நபி சொல்கின்றார், கால் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் உங்களிடம் ஒன்றும் சொல்லவில்லையே, உங்களிடம் நான் ஏதாவது சொன்னேனா? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நிச்சயமாக நான் எனது கவலைகளை, எனது ஏக்கங்களை அல்லாஹ்விடமே முறையிடுகின்றேன், அல்லாஹ்விடமே நான் கொட்டி தீர்க்கின்றேன், அல்லாஹ்விடமே நான் அழுது புலம்புகின்றேன். வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் புரியாது, ஆனால் நான் அல்லாஹ்வின் புறமிருந்து நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் நான் அறிகின்றேன் என்று நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலே சொல்கின்றார்கள். எனவே இதுதான் ஒரு பொறுமைக்கான ஒரு இலக்கணமாக இருக்கிறது. ஒரு அழகிய பொறுமையை நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார்கள். பேசி பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அவர்கள் பேசுவதற்கு முனையவில்லை. எம்முடைய பொறுமைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹ் வெறும் கதைகளை சொல்வதற்காக சொல்லவே இல்லை, எமது வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போதுதான் அங்கு படிப்பினை கிடைக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தமக்கு ஏற்பட்ட ஒரு படு மோசமான நிலைமையின் போது இந்த வசனங்களை எல்லாம் நினைவுபடுத்தினார்கள். தன்னை ஒரு விபச்சாரி என்று ஊரே குற்றம் சுமத்தியது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட கொஞ்சம் அதனை நம்பி விடுகின்றார்கள். போய் சொல்கின்றார்கள், ஆயிஷாவே, நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்து கொள், நீ தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்துவான். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொன்னார்கள், இந்த இடத்திலே நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்களோ அதுதான் என்னுடைய பதில். ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய முறையிலே பொறுத்துக் கொள்கின்றேன், நான் பேசுவதற்கு எதுவும் இல்லை. மேலும் தெளிவுபடுத்தினார்கள், இந்த இடத்திலே நான் ஒரு விபச்சாரியாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றேன், நான் உண்மையிலேயே செய்தேன் என்று சொன்னால் அனைவரும் நம்புவீர்கள், அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்வீர்கள். அதே நேரம் நான் செய்யவில்லை என்று சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எனவே பேசி பிரயோஜனம் இல்லை, தெளிவுபடுத்துவதிலே பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு நிலைமை வருகிற போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது படிப்பினை ஃபஸபுருன் ஜமீல், நான் வாயை மூடி பொறுமையாக இருக்கின்றேன், யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்வதற்கு நான் தயாரில்லை, என்னுடைய கவலைகளையும் துன்பங்களையும் ஏக்கங்களையும் அல்லாஹ்விடம் கொட்டித்திருக்கின்றேன் என்பதுதான் ஒரு பொறுமைசாலியின்
ஒரு அழகிய செயற்பாடாக இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு மாற்றமாக எம்முடைய நிலைமை இருந்துவிடக்கூடாது. சரி, நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது இந்த கவலைக்கு முடிவுதான் என்ன? சிறு குழந்தையிலே யூசுஃபை பறிகொடுத்தவர்கள் இன்னும் அதை நினைத்து அழுது புலம்பி கண்ணீர் வடித்து கண்களும் குருடாகிவிட்டது. அவர்களது நிலைமை என்ன, அவர்களது முடிவு என்ன என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரே ஒரு விஷயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எந்த அளவு நாம் சோதிக்கப்படுகிறோமோ, நாம் துன்பத்திற்குள் ஆளாக்கப்படுகிறோமோ, அதைவிட பன்மடங்கு எங்களுக்குரிய சன்மானங்களும் வெகுமதிகளும் எங்களுக்கான நலவுகளும் அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்படும் என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையின் இறுதி பகுதி என்ன என்பதனை இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த பாடத்திலே நாம் அவதானிக்கலாம். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிரு